அம்மா ஓ எங்கம்மா வந்திருக்கேன்? போய் தர்பூசணி கொல்லையில் போய் தர்பூசணி வாங்கிட்டு வந்து உடச்சி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அம்மா அதான் இல்லாமல் வெயில் வேறு ஓவராக இருக்கா. ஆமாம். இந்த டைமில் இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அம்மா ஓ பழம் இருக்குமா கொல்லையில்? போய் கேட்டுட்டு வரும். சரி போமாம்மா. ஓ ஆமா பாருங்க பின்னாடியே அப்பாவும் போயிட்டு இருக்காங்க. அம்மா ஓ மழை வர்ற மாதிரி தானே இருக்கு. அதான் ராத்திரி போட்டன்னு தூர்னுச்சு, ஆனால் மழை வரல. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கு. அம்மா ஓ இந்த மாடு பார்த்தியே இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆமாம். ஆமாங்க எங்களுக்கும் ஆசையாக இருக்குது மாடெல்லாம் வாங்கி அது பால் கறந்து டெய்லி இது பண்ணணும். ஆனால் மேய்க்க தாங்க ஆள் இல்லை. அம்மா ஓ உனக்கு மாடெல்லாம் பிடிக்குமா? மாடெல்லாம் பிடிக்கும். எங்கே ஓட்டு போய் மேய்க்கிறது? ஆமாங்க அந்த பால் கறக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வாங்கி நம்மளும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் பால் தானமும் அதிகமாக யூஸ் ஆகுது. ஆமாம். இந்தமாரி மாடு இருந்துட்டா சூப்பராக இருக்குங்க. என்ன நிழலில் காற்று வாங்கியாதா? அப்புறம் நின்று போயிட்டுருக்கோங்க. இது ஃபுல்லாக மாடு தான், நிறையா கட்டியிருக்கலாமா? ஆமாம். இப்போ சரி நிழலுங்க. இது என்ன மரமா? என்ன மரம்? அரச மரம். அரச மரங்க. அரச மரம் நிழல் வந்து சூப்பராக இருக்குது. என்னம்மா டயர்ட் ஆகிடுச்சா? ஆமாம். சரி போம்மா. போகணுதான். இன்னும் போகணுமா? ஆமாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். வாம்மா. வர அப்படியே வருஷெல்லாம் போக வேண்டியதுதான். அப்படியே போயிட்டு கொல்லைக்கிட்ட போய் காமிக்கிறேன் பழம் எவ்வளோ இருக்குன்னு. அம்மா ஓ பழம் கிடச்சிதா இல்லையா? கிடச்சிது கொல்லைக்கு வந்தாச்சு. ஆமாங்க. அம்மா இது என்னதும்மா? இது கம்பு. கம்பா? இங்கே பாருங்களா எப்படி இருக்குன்னு. இன்னொரு வாட்டி வந்தப்போ சின்னதாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பெருசுக்கு வந்துருச்சு பாருங்க. கம்பு. இது கேவுரு. இது கேவுரா? இது கேவுரு. அம்மா ஓ கீழே பார்த்தியா இல்லையா? இதெல்லாம் என்னதுமா? இது பயிறு. பயிரா? தட்டை பயிறு. அம்மா இந்த ஒன்று இருக்கு பாருமா சூப்பா. இந்த பாரு பாருங்க, இங்கே பாருங்க இந்த ஒரு காய் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசுக்கு இருக்குங்க. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்னதாக தான் இருக்குது. எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. இந்த ஒன்று இருக்குங்க, இது பெருசு. ஆனால் இந்த பழமும் பழுக்கலைங்க. டுப்புன்னு சவுண்டு வருது பாருங்கள். இந்த இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துங்க கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அகலமாக இருந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பழுத்ததுன்னு சொல்லலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் அரை காய்ங்க, அதனால் இது இன்னும் பழுக்கலை பாருங்க. கொல்லை ஃபுல்லாக இதாங்க நிறையா இருக்குது, ஏகப்பட்ட காய். அம்மாலாம் அங்கே உட்காந்துருக்காங்க. வந்த டயரில் நான் மட்டும் தான் கொல்லையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கேன் பெரிய பழம் இருக்கான்னு. இந்த ஒன்று இருக்குங்க, இது கூடங்க கொஞ்சம் நார்மலான பழங்க. இப்போ என்ன பண்ணுவாருன்னா பழத்தை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்லாம். இது மேக்ஸிமம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் கொல்லை ஃபுல்லாக வெறும் பழம் தாங்க. இப்போ நாங்கள் வாங்கிட்டு போக வேண்டியதான். அம்மா என்ன பழம் வாங்க வந்தாச்சா? வந்துட்டோம். வந்துதா பாருங்கள், பழம் வாங்கிட்டு அப்படியே உட்காந்தாச்சுங்க. உட்காந்துச்சு, காலை வலிக்குதுன்ட்டு உட்காந்துட்டேன். ஆமாங்க. இதோட போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியாம்மா? சொல்கிறேன். அம்மா கொல்லையில் ஆனால் பழம் ரொம்ப சின்னதாக தானே இருக்குல்லாம்? சின்னதாக தான் இருக்குது. இந்த வருஷம் பாவம் எல்லாருக்குமே நஷ்டம். ஆமாங்க. இந்த இருக்காங்க பாரு, இந்த அண்ணன் தான் கொல்லைக்காரங்க, பார்த்துங்க. ஆமாங்க. பாவம் அந்த வெயிலில் கஷ்டப்பட்டோம் பாவம் தானே. அது இல்லாமல் மழை பெஞ்சதுனால தான் மழை பெஞ்சதுனால சுத்தமாக போயிடுச்சு. மழை பெஞ்சு எங்களுக்கு 3 லட்ச ரூபா லாஸ். ஆமாம், கொல்லை 2 கொல்லை போட்டாங்க, 2 கொல்லையுமே இப்படி ஆயிடுச்சு. ஆமாம் ஆயிடுச்சு, 2 கொல்லையுமே சுத்தமாக போயிடுச்சு. ஆமாம், இந்த பாருங்க பழம் மேக்ஸிமம் வந்து இந்த சைஸில் தாங்க இருக்குது. சைஸு இன்னும் பெரிய சைஸ் இதெல்லாம் காய் எல்லாம் வீணாக போச்சு. ஆமாம், இந்த உடச்சி காமிக்கிறாங்க பாருங்க. பழம் நல்லாயிருக்கும். பழம்லாம் எப்படி இருக்குது பாருங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் வந்திருக்கும். சாப்பிட்டு பாருப்பா இனிப்பு எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். இனிப்பு நல்லாயிருக்கும். பழம் இனிப்பு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது.
பழம் அதிகமாக இருக்கும். நான் எல்லா வருஷமும் அந்த அண்ணன் கொல்லையில் தான் வந்து வாங்குவேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்காம்மா? நல்லா சின்னதாக இருந்தாலும் பழம் நல்லா இருந்து பாருங்க. ஆமாம் அதை பாரு சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு, அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ரொம்ப ஏகப்பட்ட லாஸ். அவங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இதுக்காக 3 மாதமானா. அந்த தண்ணி வெயில் கிடந்து தண்ணி இறச்சி டீசல் காசு கூட டீசலே இருக்குது. எந்த காசும் அது கூட எடுக்க முடியாது பெரு சொல்லும்போது. எடுக்க முடியல. ஆமாம் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பாரு இந்த கொல்லை அப்படியே ஃபுல்லாக எல்லாமே அப்படியே அழியிடுச்சு. அப்படியே ஒயிட்டாக தெரியும் பாரு. இந்த இருக்கு பாரு, இந்த மாதிரி தாங்க எல்லா பழமும் போயிடுச்சு. இனிமேலாம் மல்லாட்டே போட்டுடலாம். அதுக்கு என்ன கேட்டால் மல்லாட்டு 2 ஏக்கர் போட்டுதான். ஆமாம் சரி வரேண்ணா. அவங்களுக்கே மனசே சரியில்லை அந்த மாதிரி இருக்குது. எப்போதும் வந்து பெரும்பாலும் வாங்கிட்டு போய்ங்க. ஆமாம் இந்த கடை எனக்கு நல்லா கொடுப்பாங்க அப்பாவும். நாங்கள் வாங்கியிருக்கோம்ல, இங்கே தானே வருவோம். நல்லா பழம் நல்லா காய்ச்சுது. ஆனால் 2 போன வருஷம் நல்லா இருக்குங்க. ஆமாம். இந்த வருஷம் தான் அம்மா என்ன பழம்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாவதா? பழமாக சாப்பிட்டாச்சு. பழத்தை வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆமாங்க. அம்மா பழம் எப்படிம்மா இருந்துச்சு? இனிப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சியா? நல்ல பழம். ஆமாங்க. போன வாட்டி வந்தப்போ எல்லாம் சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னானே பழுக்கலை அப்படின்னு. இந்த வாட்டி எல்லாமே பழுத்துருச்சிங்க. பழுத்து அம்மாவும் சாப்பிட்டாங்க. ஓகே தானம்மா எல்லாம்? நல்லா ஓகே தான். ஒரு இதோட கிளம்ப வேண்டியதாங்க வீட்டுக்கு. ஃபுல் டயர்டு அம்மா. அம்மா ஓ போம்மா. போக வேண்டியதுதான். அதெல்லாம் மழை வர மாதிரியே இருக்குங்க கிளைமேட்லாம்.